ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி ஓடான கிரீஷன் ஏர்ன். ஆத்தர் நேம் ஜான் கீட்ஸ். இவர் 1795 to 1821 வரை வாழ்ந்த ரொமான்டிக் ஏஜை சார்ந்த ஒரு போயட். 1819ல 5 கிரேட் ஓட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுல தேர்ட் ஓட் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்க ஓடான கிரீஷன் ஏர்ன். ஓட் அப்படின்னா ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பொருளையோ பர்டிகுலரா பிரைஸ் பண்றது தான் ஓட். ஏர்ன் அப்படின்னா ஜாடி, தண்ணி ஊத்தி வைக்கலாம் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இறந்து போனவங்களோட அஸ்தி, அதாவது அந்த ஆஷஸ் இருக்கு இல்லையா, அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த ஏர்ன். கிரீக்ஸ் இந்த ஏர்ன்ல அவங்களோட கல்ச்சரை டிபிக் பண்ற மாதிரி நிறைய இமேஜஸ் வரைஞ்சு வைப்பாங்க. அதுல இன்ஸ்பயர் ஆன நம்மளோட போயட் இந்த ஓட எழுதியிருக்காரு. இதுல டோட்டலா 5 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 10 லைன்ஸ் இருக்கு. Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டான்சா 1. போயட் ஒரு கிரீஷியன் ஏர்னை பாக்குறாரு. பார்த்த உடனே அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாருன்னா, ஏர்ன், நீ ஒரு வர்ஜின் பிரைட் மாதிரி ரொம்ப பியூர் அண்ட் குவைட்டா இருக்க. சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் உடைய தத்து பிள்ளை மாதிரி டைம்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்றாரு. டைமுக்கு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்போ ஒரு பூ பூக்குது அப்படின்னா அது அப்படியே இருக்காது, டைம் ஆக ஆக அது வாடி போயிடும். அதே மாதிரி ஒருத்தவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அப்படியே இருக்க மாட்டாங்க. வயசு ஆக ஆக அவங்களுடைய அழகெல்லாம் அவங்கள விட்டு போயிடும், வயசாயிடும் இல்லையா. பட் இந்த போயட் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏர்ன் டைம்லெஸ்ஸா இருக்கான். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஏர்ன் அப்படியே தான் இருக்க போது. அதுல நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்க போதா. அந்த பிக்சர்ல இருக்கிறவங்களுக்கு வயசாக போறது கிடையாது. சோ அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க. அந்த ஏர்ன் நமக்கு சில்வன் ஹிஸ்டாரியன் மாதிரி நிறைய கதைகளை சொல்லுதான். அந்த ஏர்ன்ல நிறைய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு கதையை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த கதைகள் எல்லாம் இப்போ இருக்கிற கண்டெம்பரரி பொயட்ரியை விட அழகா இருக்கா. இப்போ இந்த பொயட் ஏர்ன் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. இந்த கதைகள் எல்லாம் யாரை பத்தினது? காட பத்தினதா, இல்ல ஹியூமன்ஸை பத்தினதா, இல்ல ரெண்டு பேரையும் பத்தினதான்னு கேட்கிறாரு. இந்த கதைகள் எல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்கிறாரு. லேண்ட்ஸ்கேப்லயா, இல்ல வேலிஸ்லயா, இல்ல ஏன்ஷியன்ட் கிரீஸை பேஸ் பண்ணி இருக்கான்னு கேட்கிறாரு. அந்த ஏர்ன்ல நிறைய பீப்புளோட ஃபிகர்ஸ் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு? தெய்வங்களா இல்ல மனிதர்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பையன் ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வோட ஒரு பொண்ணை துரத்திட்டு இருப்பான். அவன் ஏன் அப்படி ஓடிட்டு இருக்கான்? அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு பொண்ணு ஓடிட்டு இருப்பா. எதுக்கு அந்த ஓட்டம்? மியூசிக் ப்ளே பண்ற மாதிரி சில பிக்சர்ஸ் இருக்கும். அது என்ன மியூசிக்னு கேட்குறாரு. நிறைய எமோஷன்ஸை டிபிக் பண்ற மாதிரி இதுல பிக்சர்ஸ் இருக்கு. என்ன எமோஷன்ஸ், அதெல்லாம் என்ன நடக்குது அங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே அந்த பிக்சர்ல ஹாப்பியா தான் இருக்காங்க. பட் அந்த ஹாப்பினஸ்லயும் ஒரு வைல்ட்னஸ் தெரியுது. அது எதுக்கு அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸா, அந்த ஏர்ன்ல நிறைய மரங்களுடைய பிக்சர் இருக்கு. ஒருத்தர் அந்த மரத்துக்கு அடியில இருந்து ஒரு பைப் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவங்க என்ன மியூசிக் ப்ளே பண்றாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. பிகாஸ் அது ஒரு ஃப்ரோசன் ஹார்ட் இல்லையா. ஒரு மியூசிக்கை கேட்கும் போது இனிமையா தான் இருக்கும். பட் கேட்கப்படாத அந்த இசை அதை விட இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பிக்சர் இருக்கு, அதுல என்ன மியூசிக் ப்ளே பண்ணப்படுது அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. பட் இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்றோம்ல, அந்த கற்பனை பண்ணக்கூடிய அந்த இசை மிகவும் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மியூசிஷியன் வந்துட்டு டயர்ட் ஆகாம ப்ளே பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா ஒரு ஃப்ரோசன் ஹார்ட்ல இருக்காரு. இப்போ இந்த ஒரிஜினல் லைஃப்ல, ரியல் லைஃப்ல நம்ம வந்துட்டு ஒரு மியூசிஷியன்ட்ட நீங்க ப்ளே பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அவரால் முடியாது, டயர்ட் ஆயிடுவாங்க இல்லையா. பட் இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த மியூசிஷியன் ப்ளே பண்ணிட்டே இருப்பாராம். அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்கிற இலைகள் உதிர்ந்து போகாம அப்படியே தான் இருக்கும். ஒரு பாய் அவனுடைய லவ்வரை ஓடி போய் கேட்ச் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அப்புறமா ஒரு பிக்சர்ல அவன் அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. பட் கிஸ் பண்ணல, அவங்களுக்குள்ள ஒரு கேப் இருக்கு. கிஸ் பண்ணல, கிஸ் பண்ண ட்ரை பண்றான். இப்ப இந்த பொயட் என்ன சொல்றாருன்னா, அந்த பையனால அவனுடைய லவ்வரை கிஸ் பண்ணவே முடியாது. லைஃப் லாங் அப்படியே தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகாது. அந்த கப்பிள்ஸ் அந்த லவ்வோட அப்படியே ஹாப்பியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட அழகும் அழிஞ்சு போகாது, அவங்களுக்கு வயசாகாது. ஸோ அவளோட பியூட்டி அவகிட்டயே தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய லவ்வும் ஃபேட் ஆகாது. இவங்க ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஃப்ரோசன் ஆர்ட்டா இருக்கிறதால டைமை ஸ்டாப் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க லவ் அண்ட் அவங்களுடைய பியூட்டியை எட்டர்னலா அவங்க கிட்டேயே ஸ்டே பண்ற மாதிரி பாத்துக்கிறாங்களாம். பட் இந்த ரியல் லைஃப்ல இந்த விஷயம் நடக்காது, ஹார்ட்ல இது நடக்கும். தேர்ட் ஸ்டான்ஸா,
இதுல அந்த வேர்ல்ட் ஆஃப் ஹார்ட்ல இருக்கிற சந்தோஷத்தை நமக்கு டிஸ்கிரைப் பண்றாரு. எங்க பார்த்தாலும் ஹாப்பினஸ் இருக்கா. அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகள் எப்பவுமே உதிராது, எப்பவுமே அங்க ஸ்ப்ரிங் சீசன் தான், எப்பவுமே அந்த மரங்கள் கிரீனரியா தான் இருக்கும். அந்த பைப்பர் சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் ஒவ்வொரு புது புது சாங்ஸ பாடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுதாம். இப்ப இந்த லவ்வர்ஸ் கிட்ட நீங்க இத நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய லவ் எவர் லாஸ்டிங்கா ரொம்ப உண்மையானதா இந்த ஃப்ராசன் ஹார்ட்குள்ள இருக்கிறதால இருக்கும். மேபி நீங்க ரியல் லைஃப்ல வாழ்ந்திருந்தா காலம் போக போக மேபி உங்களுடைய லவ் காணாம போயிருக்கும், ஃபேட் ஆயிருக்கும், பிரேக்கப் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த ஃப்ரோசன் மொமெண்ட்குள்ள இருக்கிறதால உங்களுடைய லவ் ஃபேட் ஆகாம பிரேக்கப் ஆகாம எப்பவுமே இப்படியே தான் இருக்கும், எப்பவுமே நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தத்ரூபமா அவங்களுடைய ஹாப்பினஸை காட்டுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸையும் வெளிக்காட்டுற மாதிரி ரொம்ப தத்ரூபமா இருக்கா. அவங்களுடைய வேர்ல்ட்ல ஜாய், ஹாப்பினஸ் இதெல்லாம் எவர் லாஸ்டிங்கா இருக்கா. பட் ரியல் லைஃப்ல இன் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாப்பினஸ் தான் இருக்குமானா இருக்காது. எல்லா எமோஷன்ஸும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும் இல்லையா. பட் அந்த ஜார்ல இருக்க அவங்களுடைய வேர்ல்ட்ல எப்பவுமே ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கு. ஸ்டான்ஸா 4 இதுல வேற ஒரு பிக்சர் பத்தி பேசுறாரு. அந்த பிக்சர்ல குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இவங்க எங்க போறாங்க, இதை சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எல்லாரும் ஒரு கிரீன் ஆல்டர், அதாவது பலிப்பீடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மிஸ்டீரியஸ் பிரீஸ்ட், ஒரு கண்ணுக்குட்டி அப்படி இல்லைன்னா கிடாரின்னு சொல்லலாம், அதுக்கு மாலெல்லாம் போட்டு அதை பலி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாம். இப்ப இந்த போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் யாரு, எந்த ஏரியால இருந்து வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க ரிவர் சைட்ல வாழ்றவங்களா, இல்ல சீஷோர் சைட்ல உள்ளவங்களா, இல்ல மவுண்டைன் வில்லேஜஸ்ல வாழ்ற மக்களா, எந்த ஏரியாவை சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எங்க இருந்தாலும் சரி அந்த பிளேஸ் இப்ப காலியா தான் இருக்கும். பிகாஸ் இவங்க தான் இப்ப வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்கல்ல. அந்த பிக்சர்ல பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மார்னிங் டைம் மாதிரி தான் தெரியுது. அந்த டிவைன் மார்னிங் டைம்ல இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேக்குறதுக்கு கூட அந்த ஏரியால ஆள் இல்லையா. அவ்வளோ வெறிச்சோடி போயிருக்கான் அந்த இடம். பிகாஸ் இவங்க எல்லாம் தான் வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்கல்ல. இதை போயிட்டு சொல்றாரு, அந்த கண்ணுக்குட்டி கவலைப்பட வேணாம், ஏன்னா அந்த கண்ணுக்குட்டிய பலியிட போறதும் கிடையாது. பிகாஸ் அவங்க ஒரு ஃப்ரோசன் மொமெண்ட்ல இருக்காங்க. அவங்க வாழ்ந்த அந்த ஏரியா எப்பவுமே வெறிச்சோடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டான்ஸா 5 இதுதான் ஃபைனல் ஸ்டான்ஸா. இதுல அந்த ஏர்னுடைய அப்பியரன்ஸை பத்தி சொல்றாங்க. அந்த ஏர்ன் ரொம்ப அட்டிக்கா, அட்ராக்டிவா, ஃபேர் ஆட்டிடியூடா இருக்கான், ரொம்ப ஷைனியா இருக்கா, மார்பிள்ல செஞ்சிருக்காங்க, அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஷைனிங்கா இருக்கு. போத் மென் அண்ட் உமனுடைய பிக்சர்ஸ் அந்த ஏர்ன்ல இருக்கு. நிறைய ட்ரீஸ், பிரான்ச்சஸ், ஈவன் ஃபுட் பிரிண்ட் கூடிய அந்த மைன்யூட் டீடைலிங் கூட இருக்கா. இவ்வளவு விஷயங்களை கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏர்ன் ரொம்ப சைலண்டா இருக்கா. இவ்வளவு மக்களை கேரி பண்ணா எவ்வளவு நாய்ஸியா இருக்கணும். பட் இந்த ஏர்ன் ரொம்ப குவையட்டா இருக்கிறதாலேயே இந்த பொயட்க்கு இந்த ஏர்னை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு அவருடைய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ப்ரொவோக் பண்றதா இருக்கா. அடுத்ததா இந்த ஏர்னுடைய இம்மார்டாலிட்டியை பத்தி சொல்றாரு. இப்போ நம்ம இந்த ஏர்னை பாக்குறோம், அடுத்ததா நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் இந்த ஏர்னை பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க, அதுக்கடுத்து அவங்களுடைய பிள்ளைங்க அப்படின்னு எத்தனை ஜென்ரேஷன் தாண்டினாலும் நம்ம வேணா மாறுவோமே தவிர பட் இந்த ஏர்ன் அப்படியே தான் இருக்கும். இந்த ஏர்னுடைய கண்டிஷன் மாறாது, இது இப்படியே இம்மார்டலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இம்மார்டலா இருக்கக்கூடிய இந்த ஏர்ன் ஹியூமன்ஸ் ஆகிய நமக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுது. அது என்னன்னா, பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஏர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, நிறைய பிக்சர்ஸ் அதுக்குள்ள இருக்கு, அதன் மூலியமா நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். மேபி அதுல இருந்து கல்ச்சரா இருக்கட்டும், அங்க அந்த பிக்சர்ஸ்ல அந்த மனுஷங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த காலகட்டத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிய வந்துருது இல்லையா. ஸோ அந்த பியூட்டி மூலியமா தான் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற ட்ரூத்தை நமக்கு டிபிக் பண்றாங்க. ட்ரூத் தான் பியூட்டி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஹாப்பினஸ் மட்டுமே இருக்காது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள், நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் உண்மை, அந்த உண்மையே தான் அழகு அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு போயட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.